துபாயில் நடிகர் சிலம்பரசன் எடுத்த புதிய போட்டோஸ் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிக்கும் அரசன் படத்தின் ப்ரோமோ வீடியோ அண்மையில் வெளியாகி மிகுந்த கவனத்தை ஈர்த்த நிலையில் விரைவில் படத்தின் ஷூட்டிங் தொடங்க உள்ளது. பாலிவுட்ல இப்ப பரபரப்பா பேசப்படுறது டிஸ்னியோட ஜூட்டோபியா 2 பத்தி தான். ஏன்னா இந்த படத்துல ஜூடி ஹாப்ஸுக்கு ஹிந்தில குரல் கொடுத்திருக்கிறது நம்ம ஸ்ரதா கபூர். தைரியமான காவல்துறை அதிகாரியான ஜூடி ஹாப்ஸுக்கு ஹிந்தில குரல் கொடுத்தது பத்தி உற்சாகமா பகிர்ந்துகிட்டாங்க ஸ்ரதா கபூர். ஜூடி ஹாப்ஸும் நானும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஜூடி ஹாப்ஸ் அதிகாரமானவங்க, தேவைப்படுறப்போ மென்மையா இருப்பாங்க. ஜூடியா இருந்தது மகிழ்ச்சின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜூட்டோபியா 2 நவம்பர் 28 இந்திய திரையரங்குகள்ல ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகள்ல வெளியாகிறது குறிப்பிடத்தக்கது. நடிகை கீர்த்தி சுரேஷின் ரிவால்வர் ரீட்டா திரைப்படம் இந்த மாதம் 28 வெளியாகும் என படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். சந்துரு இயக்கத்தில் ரிவால்வர் ரீட்டா என்ற திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள நிலையில் கடந்த ஆண்டு ரிவால்வர் ரீட்டா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. சமீபத்தில் இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. ஆண் பாவம் பொல்லாதது திரைப்பட குழுவினர் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். நடிகர்கள் ரியோராஜ், விக்னேஷ்காந்த் உள்ளிட்டோர் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் பக்தர்கள் அவர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த தனியார் திரையரங்கத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அப்படத்தின் நடிகர் விக்னேஷ், சமூகத்தில் ஆண்கள் சந்திக்கும் பிரச்சனைகளையும் பேசும் விதமாக இப்படம் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் பெண்கள் மற்றும் ஆண்கள் இருதரப்பிலும் படம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனா இந்த படமே பேஸே அதுலதான் உருவாச்சு. ஏன்னா நிறைய பெண்ணியம் பேசுறோம், அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் ஆண்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கு. இங்க அவங்களுடைய அகவாழ்வை யாருமே இன்னும் பேசல அப்படிங்கிற பேஸ்ல எடுக்கப்பட்ட படம் தான் இது ஆரம்பத்துல இருந்து. ஆனா அதை பேலன்ஸ்டா சொல்லியிருக்கோம். நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா 50% பசங்க 50% பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நாங்க போற இடத்துல எல்லாம் அவங்க நல்லா ஜாலியா அதை வரவேற்கிறாங்க. அப்படிதான் சொல்லியிருக்கோம். பட் முதல் முறையா ஆண்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கான படமா தான் இது. முதல்ல நம்ம பேசலாம். சட்டங்கள் பாதுகாப்புக்காக, பெண்களின் பாதுகாப்புக்காக தான் போடப்பட்டிருக்கு. அவங்களுடைய பாதுகாப்பு தான் சட்டம் போடப்பட்டிருக்கு. ஆனா அதுல இந்த பக்கம் விக்டிமைஸ் பண்ணப்படுறாங்க சில நேரத்துல ஆண்கள், சில நேரத்துல அப்படிங்கிற கேஸை மட்டும்தான் நம்ம. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.